நான் என்னுடைய எந்த ரீல்ஸ்லேயும் இவன் சரியில்லை அவன் சரியில்லைன்னு எப்போவுமே போடவே மாட்டேன். அவன் சரியில்லை, அந்த சரியில்லை, இந்த பையன் சரியில்லை, அந்த நாடு சரியில்லை, இந்த இது சரியில்லை நான் போடவே மாட்டேன். இந்த ஆள் சரியில்லை, அந்த ஆள் சரியில்லை, தேவையில்லை நமக்கு. நம்ம என்ன பேசணுமோ அவ்வளோதான், அதுதான். ஒரு கண்ட்ரியில் வந்து நிறைய பேர் வந்து தனக்கு தனக்காகவே சம்பாதிச்சிருந்தா, நாடுக்கு பார்க்காம, நாட்டுக்காக பார்க்காம தனக்குன்னு செஞ்சிருந்தா என்ன ஆகும்னா, நாடு வந்து உலக ரீதியில் பின்தங்கி இருக்கும். அந்த நாடு பின்தங்கிய நாடுன்னு சொல்லி ஆகிடும். ஏன்னா அவன் தான் நல்லா இருக்கணும், நான் மட்டும் நல்லா இருக்கணும், மற்றவனுக்கு பிரச்சனைன்னு சொல்லி அப்படி விட்டான். ஒருத்தன் யாருன்னா 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷத்துக்கு வேலை இல்லாமல் அவன் தவிச்சிருந்தாலும் உன்னை விட்டுட்டு தான் நல்லா இருக்கணும்னு பார்ப்பான். அந்த மாதிரி இருக்கவன் என்ன ஆகும்னா, ஒரு நாடோட ஒரு நாட்டோட பொருளாதாரம் வந்து கெட்டு போயிடும். ஏன்னா தனி பொருளாதாரம், ஒரு நாடோட ஒரு தனி மனுஷனோட பொருளாதாரம் வந்து கீழே இருந்துச்சுன்னா அந்த நாடு வந்து வளராத நாடுன்னு சொல்லி வந்துடுது. அந்த நாடோட பேர் வந்து ஹோல் எல்லா உலகத்தோட கண்ணில் பார்த்தீங்கன்னா வளராத நாடு தான் சொல்லுவாங்க. வளராத நாடு, வளரவே இல்லை. ஏன்னா அங்கே இருக்கிற ஜனங்கள், அங்கே இருக்கிற பிரஜை, ஒரு பிரஜைக்கும் அந்த வாழ்கிற தன்மை இல்லை, அந்த வாழ்கிற தகுதி இல்லை, அந்த வாழ்கிற பணம் இல்லை அவங்களிடம். ஸோ அது வந்து வளராத நாடுன்னு சொல்லி ஆக்கி விட்டுருவாங்க. அதனால் தனக்கு மட்டும் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபேமிலியில் யாருன்னா செஞ்சு தன் ஃபேமிலியை காப்பாற்றணும், நல்லது தான். ஆனால் அதில் ஒரு 2 பேர் நாட்டுக்காகவும் வேலை செய்யணும், தனக்கும் செய்யணும், நாட்டுக்கு கிடைக்கிற மாதிரி செய்யணும். லைக் நிறைய காசு வரா மாதிரி, இண்டஸ்ட்ரீஸில் வரா மாதிரி, எக்ஸ்போர்ட்ஸ்லேருந்து வரா மாதிரி, டெவலப்மெண்ட்ஸ், கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டில் வேலை செய்யணும். ரோடு ஒர்க்ஸ்லாம், அந்த பில்டிங் ஒர்க்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேலை செஞ்சு அதில் காசு வர மாதிரி காசை உருவாக்கி இந்த காசு இல்லாதவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிற மாதிரி பண்ணி தன்னுடைய நாட்டை வந்து வளர்ந்த நாட்டில் கொண்டு வந்து லிஸ்ட்டில் கொண்டு வந்து சேர்க்கணும். அது வந்து பெருமை. அது கம்மியாக இருந்துச்சுன்னா, அது இல்லாதவன் தனக்குன்னு வாழ்கிறவன் இருந்துச்சுன்னா நாடு எப்பவுமே வராது, எப்பவுமே டெவலப் லிஸ்ட்டு வராது, 100 வருஷம் ஆனாலும் வராது. இது ஒரு உண்மை.